ஹாய் மக்களே, இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள இந்த ஸ்கேலப் டிசைன் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ப்ளவுஸு எப்பவும் போல் ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸு. அதுக்கப்புறம் கேன்வாஸ் இருந்தால் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அப்படி கேன்வாஸ் இல்லைன்னா காட்டன் கிளாத் ஒன்று எடுத்து அதை கிராஸாக வச்சு ஷோல்டரை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த வளைவையும் வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டர் அளவுலேயே இந்த வளைவையும் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மார்க்கர் சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக தெரியலை, நீங்கள் கொஞ்சம் நல்லா வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் 1 இன்ச்சு அளவு வச்சு ஸ்கேலப் வரைஞ்சிக்கோங்க. நல்லாவே வரைஞ்சிக்கோங்க. எனக்கு மார்க்கர் கொஞ்சம் பட்டையாக டபுள் டைம் போட்டதுனால நல்லா தெரியல, நீங்கள் நல்லா வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் தைக்கிறதுக்கு விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் தைக்கும்போது கரெக்ட் பண்ணிப்பேன், அதனால் கொஞ்சம் கரெக்டாக வரல. நீங்கள் கரெக்டாக நல்லா ஷேப்பாக வெட்டிக்கோங்க. இதே மாதிரி 4 பீஸ் வர மாதிரி வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு 2, பேக்குக்கு 2 இதே மாதிரி வெட்டிட்டு சாரீ கிளாத்தில் வச்சு, ப்ளவுஸு கிளாத் இல்லை சாரியில் வச்சு வெட்டிக்கோங்க. இல்லை சாரியில் எனக்கு கட் பண்ணால் சாரீ பத்தாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சாரீக்கு மேட்சான வேறு ஏதாவது சில்க் காட்டனோ காட்டன் பீஸோ சாரீக்கு மேட்சான கிளாத்தில் இதே மாதிரி வெட்டிக்கோங்க. 4 பீஸையும் வெட்டிட்டு இதே மாதிரி நம்ம லைனிங் வெட்டணும்ல, அதையும் சாரீ பீஸையும் வச்சு ஸ்கேலப்பு கரெக்டாக ஷேப்பாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா கார்னர்லாம் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ண தெரியலைன்னா நல்லா வரைஞ்சிக்குங்க, ஷேப்பாக வச்சு அது மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு மேலே தையல் அடிச்சுக்கோங்க. கரெக்டாக நல்லா எடுத்து விடாததெல்லாம் நல்லா ஷேப்பாக எடுத்து விட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க. இதே மாதிரி 4 பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2 4 இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல் ப்ளவுஸு லைனிங் கிளாத் மெயின் கிளாத் எல்லாம் எடுத்து இதே மாதிரி எப்பவும் நம்ம ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணின அந்த ஸ்கேலப் எடுத்து இதே மாதிரி ஷேப்பாக வச்சு மேலேயே தையல் போட்டுருங்க. மேலேயே தையல் போட்டுட்டு ஆர்ம் ஹோலில் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வச்சு தையல் போட்டுட்டு இங்கேயும் ஆர்ம் ஹோலில் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கரெக்டாக ஷேப்பாக வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தைச்சிடலாம். இதே மாதிரியே இதே மெத்தட்லேயே ஃப்ராக்கு சுடிதார் எல்லாத்துக்கும் இதே மெத்தட்லேயே தைக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு சாரீ பிட்டில் வேண்டான்னா வேறு அதே கலரில் மேட்சிங் கலர்லேயே கூட தைச்சிக்கலாம். இதான் சாரீ. இதே மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.